தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஹ் நம்முடைய நாடாளுமன்ற பிரதிநிதி ரவிக்குமார் அவர்கள் பேசும்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வைத்தார். அஹ் எண்ணிக்கை ரீதியாக பழங்குடி மக்களும் சரி, தலித்துகளும் சரி, அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை பெறவில்லை. அது அந்த பிரதிநிதித்துவம் ஏன் முக்கியமானது? சிறுபான்மையினர் அனைவரும் இணைந்தால் இன்று பெரும்பான்மையின் எதேச்சதிகார ஆட்சியை தடுத்து நிறுத்த முடியும் என்று அண்ணல் அம்பேத்கர் அன்றே சொன்னார். அந்த பின்னணியில் நம்மால் அப்படிப்பட்ட ஒரு மைனாரிட்டி பேஸ்ட் கவர்மெண்ட்டையே யோசிக்க முடியலன்ற மிக முக்கியமான கேள்வியை அவர் முன்னால வச்சிருக்கிறாரு. ஏன்னா இன்றைய சூழல்ல அதை பற்றி தொடர்ந்து சொன்னார். இது தற்சமயம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கான ஒரு எதிர்குரலாக மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகத்தையே வேறு ஒரு நிலையில் கொண்டு போகக்கூடிய ஒரு மாற்று தேர்தல் அரசியலை நோக்கி நமக்கு நகர்த்த வேண்டிய குரலாக மாற்ற வேண்டும். அது ஒரு பக்கம் நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்னாரு. இங்க இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர், ஆதிவாசிகள், தலித்துகள் இவர்களுடைய அந்த ஒருமித்த அரசியல் என்பது இது கண்டிப்பாக பாரதூரமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பது ஒரு நம்பிக்கை அம்பேத்கருக்கு இருந்தது. 1940களில் அவர் எழுதிய எழுத்துக்களிலிருந்து நம்ம நன்றாகவே இது தெரிகிறது. ஸோ அதை நம்ம மனசுல வச்சுட்டு இன்னைக்கு ஒரு பொது சமுதாயம் என்ற வகையில எதை பற்றி எல்லாம் யோசிக்கலாம், எதையெல்லாம் நாம் முன்னிறுத்தி சிந்திக்கலாம் என்று சில விஷயங்களை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒன்று ஏற்கனவே ரவிக்குமார் அவர்கள் சொன்னது மாதிரி இது இன்றைக்கு அரசாங்கம் கையில் இருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் கார்கர் புதுசு இல்லை. 2009 முதலாக காங்கிரஸ் ஆட்சி சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கத்தின் ஒரு பகுதி, இந்த பகுதிகளில் காட்டு பகுதிகளில் மாவோயிஸ்டுகள் செயல்பட்டு வராங்க. அவங்களுக்கு எதிராக ராணுவ பலத்தை முடுக்கிவிட வேண்டும் என்று தெளிவாக முடிவெடுத்தனர். அந்த சமயத்துல மனித உரிமை அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து இதை எப்படி நாம எதிர்கொள்ள போறோம், இன்றைக்கு போலவே அன்றைக்கு இது பேச்சுவார்த்தை மூலமாக அந்த விஷயத்தை நம்ம டிஃப்யூஸ் பண்ணணும், இது ஒரு போராக மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருந்துச்சு. இதுக்கு முன்மாதிரியா என்ன நம்ம செய்யலாம், என்ன யோசிக்கலாம்னு நம்ம அன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்த போது மறைந்த மனித உரிமை ஆர்வலர் கே பாலகோபால் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்தார். ஆந்திரத்தில் 2002, 2003 இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கான அடிப்படைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அங்கேயும் மாவோயிஸ்டுகள் 80களிலிருந்து செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மாதிரி வெறும் ஆயுதம் தாங்கிய போராளிகளாக மட்டும் இல்லாமல் பரந்துபட்ட மக்கள் அணிகளை உருவாக்கி அதன் மூலமாகவும் தங்களுடைய அரசியலை அவர்கள் நடத்தி வந்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அரசினுடைய பயங்கரமான வன்முறையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழலில் அவர்களுமே ஆயுதம் வேண்டிய அரசியலுக்கு ஒரு ஒரு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவையும், அந்த அரசியல் அவர்களை விழுந்திடக்கூட ஒரு போக்கையும் நாம் பார்க்கிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இந்த பேச்சுவார்த்தை என்பது உண்மையில் எதை சாதிக்கும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அப்படி எதாவது சாதிக்கணும்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னால நம்ம நிறைய வேலை செய்யணும், மக்கள்கிட்ட போய் பேசணும். இவங்க இந்த மாதிரி போராடிட்டு வராங்க, அதனால உங்களுக்கு என்ன ஏதாவது சாதகமா இருந்துச்சா, நீங்க என்ன விரும்புறீங்க, அரசாங்கம் என்ன மனசுல வச்சிருக்குது, அது உண்மையிலேயே இவங்களோட பேச விரும்புதா, இப்படி நிறைய விஷயங்களை யோசிக்கணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு 3 ஆண்டுகள் அவர்கள் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார். பல இடங்களுக்கு போய் பேசினாங்க. அன்னைக்கு மாவோயிஸ்ட் அவங்க பீப்புள்ஸ் வார், மக்கள் யுத்த குழு, அவங்க செயல்பட்ட பகுதிகள் எல்லாம் போய் மக்கள் தரப்பு கருத்துக்களை கேட்டார்கள். இந்த போராட்டத்தினால் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, நீங்க அதுல பங்கேற்றிருக்கீங்களா, ஆதரவா இருந்தீங்களா, எதிரா இருந்தீங்களா, எப்படிப்பட்ட நிலைப்பாடு உங்களுடையதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போ மக்கள் ரொம்ப ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். எங்களை அரசியல்படுத்துவதில் இந்த இயக்கத்திற்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருந்தாலும் அந்த அரசியல் எங்கள் கைகளுக்கு முழுமையாக சேரவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இங்க ஜனநாயக அரசியலை தான் நாங்கள் தொடர்ந்து பின்பற்ற விரும்புகிறோம், செயல்படுத்த விரும்புகிறோம். அதற்கு ஆயுதம் தாங்கிய போராளிகளுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு அமைதி இருந்தால்தான் எங்களால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியும். ஏன்னா இல்லாட்டி என்ன ஆயிடுதுன்னா இந்த இடைப்பட்ட ஒரு ஸ்பேஸ்ல மாட்டிக்கிறாங்க. அரசாங்கம் அவர்களை நீங்கள் மாவோயிஸ்ட் ஆதரவாளர்கள் என்று சொல்லி துன்புறுத்துவது ஒரு பக்கம், மாவோயிஸ்டுகள் நீங்கள் அரசாங்கத்துக்கு துணை போகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை துன்புறுத்துவது இன்னொரு பக்கம். அது அரசாங்கத்துக்கு துணை போகிறீர்கள் மட்டுமல்ல, அரசாங்கத்தோடு எந்த வகையில் செயல்பட்டாலும் நீங்க ஒரு கட்சியில உறுப்பினரா இருக்கலாம், அல்லது நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கு, நீங்க அடிக்கடி போகிற ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டத்துல உங்க பகுதிக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி நீங்க போய் கேட்கலாம். இது எல்லாமே ஒரு புரட்சிகர அரசியலுக்கு எதிரானதுன்னு சொல்லி மக்களை நிர்பந்தப்படுத்தும் ஒரு போக்கும் அன்னைக்கு இருந்துச்சு. இப்போ மக்கள் இதையெல்லாம் சொல்லிட்டுதான் சொன்னாங்க, இதனால்தான் நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தையில எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும். எந்த அளவுக்கு அன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு அழுத்தம் இருந்துச்சுன்னா, ஆந்திராவில் வார்தான்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு, அது 3rd largest circulating daily. அதனுடைய எடிட்டோரியல் பேஜை ஓபன் பண்ணாங்க, யார் வேணா கருத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு.
மக்கள் மத்தியில போய் பேச்சுவார்த்தை நடத்தாமல் நீங்கள் ஒரு 2 குழுக்களுக்கு இடையே அரசாங்கம் ஒரு குழு அமைக்குது, போராளிகள் ஒரு குழு அமைக்கிறாங்க. அதை மட்டுமே வச்சு எங்கேயுமே உங்களால அமைதியை நிலைநிறுத்த முடியாதுங்கிற கருத்தை ரொம்ப தெளிவா அன்னைக்கு சொன்னாங்க எல்லாருமே. 2002 2003 பேசப்பட்ட விஷயம். அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை. அப்ப அது அது விட்டுருங்க, அந்த அரசாங்கத்துக்கு அந்த நாட்டம் இல்லை, அது நடக்கல. பிறகு மறுபடியும் ராஜசேகர ரெட்டி ஆட்சி வந்தபோது மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கான அவர் தேர்தல் வாக்குறுதி வேற கொடுத்திருந்தாரு. நாங்க தெலுங்கு தேசம் போய் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்லிட்டு 6 மாசம் நடத்தினாங்க பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் அப்படியே அதுவும் போயிடுச்சு. ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல துணை ராணுவம் கிடையாது, அது ஆந்திரா போலீஸ் மட்டும்தான். ஆந்திரா போலீஸ் மூத்த போராளிகள் எல்லாம் போய் என்கவுண்டர் பண்ணிடுச்சு. அதனால பேச்சுவார்த்தை நின்று போயிடுச்சு. இப்ப அதுல நமக்கு என்ன தெளிவா தெரிய வருதுன்னா, பேச்சுவார்த்தை என்ற அரசியல் கோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையோ ராணுவமோ அல்லது உபராணுவமோ அவர்களுக்கு என்று சில அக்கறைகளும் நலன்களும் இருக்கு. அவர்கள் அதை எளிதில் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பது கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் சத்தீஸ்கர்ல, இத்தனை பேரை நீங்க எங்களுக்கு பிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு சன்மானம், அது எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயம் நினைச்சு பாருங்க. ஒரு குழந்தைய நீங்க கொல்லக்கூடியவங்க அந்த குழந்தையை கொண்டுட்டு சன்மானம் வாங்கிக்கிறீங்க, ஒரு பெண்ணை துன்புறுத்தி அவளை கொண்டுட்டு சன்மானம் வாங்கிக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்கான அடிப்படை யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நேரடியாக நீங்க சன்மானம் கொடுக்காட்டியும் ஒரு அதிகாரத்தில் திளைத்து நிற்கும் துணை ராணுவமோ உள்ளூர் போலீஸோ அந்த அதிகாரத்தை எளிதில் விட்டு கொடுக்க போவதில்லை. தமிழ்நாட்டுல நம்ம ஒண்ணும் இல்லை, இந்த பெரிய அரசியல் இயக்கம் ஆயுதம் தாங்கிய இயக்கம்லாம் இல்லை. ஆனா நாளொரு மேனி பொழுதொரு என்கவுண்டர் டெத் நடந்துட்டு தான் இருக்கு. இங்க எல்லாரும் லாயர்ஸ், உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்டா இந்த ஆர்கனைசேஷன் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த பேச்சுவார்த்தைங்கிற விஷயத்த நம்ம நிறைய நிலைகள்ல யோசிக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கு. அதை நம்ம முதல்ல உள்வாங்கிக்கிறது அவசியம் நான் நினைக்கிறேன். அதனாலதான் ஆதிவாசி மக்கள் சோனி போன்ற உள்ளூர் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை சேர்க்காம நீங்க எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? ஏன்னா நாங்க இதனால எங்களுடைய கருத்து என்ன, நாங்க இதை எப்படி பாக்குறோம், எங்க மத்தியில என்ன வேறுபட்ட கருத்துகள் இருக்கு. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஆதிவாசிகள் மற்றவங்களுடைய அரசியலுக்கு எல்லா காலத்திலும் பணிந்து போனவங்க கிடையாது. அவங்க மத்தியில தொடர்ந்து ஒரு நாடாளுமன்ற அரசியலுக்கு, ஒரு சமூக ஜனநாயகத்துக்கு ஒரு இடம் இருந்திருக்கு. இவங்க இந்த படம் போட்டிருக்கிறாங்க, தோழர் பேசும்போது கூட சொன்னாரு, ஜெய்பால் சிங் அவருடைய இது. ஆனா தொடர்ந்து அந்த பகுதியில ஒன்னும் காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சிருக்கு அல்லது நாடாளுமன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோட இணைஞ்சிருக்கு. ஆனா ஆதிவாசிகள் செயல்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. அங்க ஏஐடியூசி யூனியன் பல காலம் ஆதிவாசி தொழிலாளர்களை உள்ளடக்கிய யூனியனா இருந்திருக்குது. அதே மாதிரி சங்கர் புவான் யோகி என்ற ரொம்ப வித்தியாசமான ஒரு தொழிற்சங்க தலைவர், அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்களை பெரும்பகுதி ஆதிவாசிகள் அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அவர் ரொம்ப வருஷம் ஒரு ட்ரேட் யூனியன் நடத்தி அவங்கள ஆதிவாசி தலைவர்கள் எல்லாம் உருவாக்குனாரு. ஸோ அந்த மக்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க, அவங்க இல்லாமல்லாம் இல்லை. அதே மாதிரி கோல்டுவானா கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அவங்க இந்த ஒட்டுமொத்த கோல்டு மக்களையும் இணைச்சி நம்ம ஒரு தேசமா இருக்கணும், எப்படி ஜார்க்கண்டுக்கான கோரிக்கை அப்படிதானே வந்துச்சு ஜார்க்கண்ட் பகுதியில. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சியும் அந்த பகுதியில எழுதிட்டு இருக்குது. இந்த மக்கள் எல்லாம் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி கையில எடுக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம், இது என்ன செய்ய போறதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அக்கறையோட ஜனநாயக ரீதியான அரசியல்ல செயல்பட்டு வந்திருக்கிறாங்க. அதுல அவங்க வெற்றி பெற்றாங்களா இல்லையாங்கிறது வேற. ஆனா மக்கள் மத்தியில அப்படிப்பட்ட அரசியல் அமைப்புகள் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. மாவோயிஸ்டுகள் ஒரு அமைப்பு, பிற அமைப்புகள் நம்ம செயல்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம நாடாளுமன்ற அரசியல்ல நீங்க தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா மாறுவதனுடைய தொடர்ந்து மக்கள் மத்தியில பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து செயல்படக்கூடிய அமைப்புகளுக்கு நம்ம அங்கீகாரமும் வழங்குவது கிடையாது. அவங்க ஒரு பொது பார்வைக்கு அவங்க பிடிபடுறதும் கிடையாது. லோக்கலா அவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும். இன்னொரு அகில இந்திய பார்வைன்னு வரும்போது அவங்களை பத்தி யாருமே நமக்கு சொல்றது கிடையாது. இதுவும் ஒரு பெரிய சிக்கலா இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஏன்னா அந்த மக்கள் அபலைகள் மட்டும் கிடையாது, அவங்க ஒட்டுமொத்தமா ஒரு ஸ்ட்ரக்சரலான அபலைகளா இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்திய அரசும் முதலாளிகளும் அவங்களுக்கு எதிராக பல்வேறு விதமான பலவந்த செயல்கள் செஞ்சுட்டு வராங்க. ஆனால் ஆதிவாசி மக்கள் அரசியல் உணர்வோடு தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம உள்வாங்கிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அது பல நிலைகள்ல ரொம்ப ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அதனுடைய ரொம்ப இன்னைக்கு சோனி சொல்றாங்கல்ல, எங்க மலைகளை எங்ககிட்ட கொடுத்துருங்க, எங்க காடுகளை கொடுத்துருங்க. ஆரம்பத்துல இருந்தே காலனி ஆட்சி காலகட்டத்திலேயே அவங்க சொல்லிட்டு வராங்க. பிர்சா முண்டா நமக்கு தெரிந்த ஒரு தலைவர், அப்படி பகுதிக்கு பகுதி மக்கள் இருந்திருக்கிறாங்க. இப்ப நேருவனுடைய கனவு திட்டங்களான இந்த நதிகளுக்கு நம்ம அணை கட்டுறது, எல்லாரும்
டெக்ஸ்ட் புக்ல படிப்போமே நம்முடைய மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லிட்டு, அதுக்கு எதிராக மகாநதியில அணை கட்டும் போது அதுக்கு எதிராக அந்த பகுதியில் இருக்கிற ஆதிவாசி சமுதாயம் திரளாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு. ஏன்னா எங்க வீடுகள் காணாம போயிடும், எங்க காடுகள் அழிந்து போயிடும் சொல்லிட்டு. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆரம்பத்திலிருந்தே பொதுத்துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, ஆதிவாசி மக்கள் திரட்சியாக வாழக்கூடிய மலை காடு பகுதிகளில் இருக்கக்கூடிய வளங்களை ஒட்டுமொத்த சமுதாய பயன்பாட்டிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ணக்கூடிய மின்சாரமாக இருக்கட்டும் அல்லது ஆற்று நீராக இருக்கட்டும், பெரும்பகுதிகளில் இந்தியாவில் அந்த மக்களிடமிருந்து களவாடப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒடிஷா மாதிரியான இடங்கள்ல, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மாதிரியான இடங்கள்ல, மகாராஷ்டிராவின் ஒரு சில பகுதிகள்ல. அப்ப இந்த வளர்ச்சி என்பது ரொம்ப தெளிவாக இந்த மக்களை அந்நியப்படுத்தி, அவர்களுடைய வாழ் நிலங்களிலிருந்து அந்நியப்படுத்தி, அவர்களை வந்து பராரிகளாக்கி, அவர்களுடைய வாழ்விடங்களிலிருந்து அவர்களை விலக்கி அனுப்பி நம்முடைய பொது தேவை வந்து இங்க வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நியாயமான ஒரு இது இருக்குது. வந்து நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறது வேற, நம்ம சில விஷயங்களை அனுபவிக்கிறோம்னா அவங்க அதுக்கு வந்து பலிகளாவா இருக்கிறாங்க. இப்ப அண்மையில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஒடிஷாவில் வந்து தொடர்ந்து அங்க நிறுவப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கட்டும், அப்புறம் இப்போ சமீபத்துல கொரியாவிலேருந்து வந்த பாக்சோவா இருக்கட்டும் அல்லது வேதாந்தாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து எப்படி அந்த மக்களை வந்து வெளியேற்றிருக்கிறாங்க, அதுக்கு எதிராக மக்கள் எப்படி போராடி இருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய ஒரு புத்தகம் ஆங்கிலத்துல வந்திருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இன்டர்வியூ பண்ணி எப்படி உங்களுக்கு இருக்கு. அது என்ன ரொம்ப துயரமான செய்தின்னா, மகாநதி நதிக்கு மேல நிறுவப்பட்ட அந்த அணை வந்து 40களில் திட்டமிடப்பட்டுச்சு. இன்னைய வரைக்கும் காம்பன்சேஷன் கிடைக்கல. இன்னைய வரைக்கும் எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொரு இதுலையும் இந்த ஆதிவாசி மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், விலக்கி எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்கள் வந்து சும்மா அதை ஏற்றுக்கல, அதுக்கு எதிராக போராடுறாங்க, தலித்துகளோட சேர்ந்து சில சமயம் சண்டை போடுறாங்க. இப்பவும் கூட ஒடிசாவில் வந்து தொடர்ந்து இப்போ திரும்பவும் வந்து முதலாளி அதானியோடைய இது வரப்போகுது, திரும்பவும் ஒரு கொரியா கம்பெனி வரப்போகுது. அதுக்கு எதிராக பல கிராமங்கள்ல தலித்துகளும் ஆதிவாசிகளும் ஒன்னா நின்றுதான் போராடுறாங்க. எல்லாரையும் பிடிச்சி அவங்க உள்ள போட்டுறாங்கிறது வேற விஷயம். ஆனா மக்கள் மத்தியில அப்படி ஒரு உணர்ச்சி இருக்கிறத நம்ம பார்க்கறோம். இப்போ இந்த அரசியல்னு பேசும்போது இந்த ஆதிவாசிகள் என்ன செய்யறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து பொதுத்துறை பிலாய் ஸ்டேட்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், நேருடைய மிகப்பெரிய ஒரு கனவு விஷயம் அது. அதற்கு சோவியத் யூனியனுடைய உதவியோடு தான் நிறுவப்பட்டுச்சு. அப்ப வழக்கம் போல என்ன சொன்னாங்க, உள்ளூர் வாசிகளுக்கு வேலை கிடைக்கும்னாங்க. ஆனா அந்த ஸ்கில்டு லேபர் வந்து உள்ளூர் வாசிகள்ல இல்ல, இப்போ வெளியில இருந்தா கொண்டு வந்தாங்க வந்து லேபர் போர்ஸ். அப்ப அவங்க பகுதி ஆதிவாசிகளுக்கு என்ன வேலை கிடைச்சிச்சுன்னா, மேனுவல் மைனிங்ல தான் வேலை கிடைச்சிச்சு. சுரங்க தொழில் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் மனித உழைப்பின் மூலமாகவே அந்த சுரங்க வேலையை செய்யுது. அதுல பெரும்பகுதி ஆதிவாசிகளா இருந்திருக்கிறாங்க, பெரும்பகுதி. இந்த ஆதிவாசி மக்களை வந்து ஓரளவுக்கு ஏஐடிசி ஒரு காலத்துல வந்து யூனியனைஸ் பண்ண பார்த்துருக்குது. சில நேரங்கள்ல முடிஞ்சு, சில நேரங்கள்ல முடியல. பின்னாலே சங்கர் குஹா நியோகியுடைய சத்தீஸ்கர் மைன் ஸ்ராமிக் சமிதி மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்கத்தை கட்டி ஒரு 15-20 வருஷம் அவங்க வேலை பார்த்தாங்க. அதுல முக்கியமான உறுப்பினர்களா ஆதிவாசிகள் தான் இருந்திருக்காங்க. அப்ப அவங்க வந்து ஒரு பொது அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த வரலாறெல்லாம் படிக்கும்போது ஆதிவாசி குரல்கள் எடுபட மாட்டேங்குது. இந்த தலைவர்களை பற்றி நமக்கு தெரியுது, இயக்கங்களை பற்றி தெரியுது, மக்கள் இதை எப்படி பார்த்தாங்க, எப்படி இதை புரிஞ்சுட்டாங்க, அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்துச்சு, அது நமக்கு வந்து தெரியாமலேயே இருக்குது. உள்ளூர்ல வேணா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா வெளியே நமக்கு வரும்போது எனக்கு நியோகி மட்டும்தான் தெரியுறாரு. நிறைய பண்ணாரு, பிரமாதமான வேலைகள்லாம் பண்ணாரு. ஆனா ஆதிவாசிகள் வந்து அதை எப்படி பாக்குறாங்க? இப்ப இன்னைக்கு நம்ம சொல்றோம் அந்த தலித் அரசியல்னு பேசும்போது காங்கிரஸ் இதை செஞ்சுச்சு, அவங்க இதை செஞ்சாங்க. இப்ப தலித் மக்கள் அவங்களாவே தங்களை அரசியல்படுத்திக்கிறாங்கல்ல, அது இன்னைக்கு நமக்கு தெரிய வந்திருக்குல்ல, பல்வேறு வெளியீடுகள் மூலமாக, போராட்ட வரலாறுகள் மூலமாக. ஆதிவாசிகளை பற்றி நமக்கு உள்ளூர் மட்டத்துல வந்து என்ன நடக்குதுன்னு பெருசா சொல்லப்படுறதில்லை. அவங்க வந்து பொது முற்போக்கு அரசியல இடம்பெற்றிருந்தாலும் கூட அவர்களுடைய சிந்தனை என்னவாக இருந்துச்சு, அவங்க எப்படி பாக்குறாங்க, அதுவும் குறிப்பாக பெண்கள். இன்னும் நிறைய பெண்கள் வந்து சுரங்கங்களை வேலை பார்த்திருக்கிறாங்க. அந்த பெண்கள் தான் அந்த யூனியன்லையும் பங்கு வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் வந்து அந்த ட்ரேட் யூனியன் வந்து வீட்டுல நடக்கக்கூடிய வன்முறை, குடிப்பழக்கத்துக்கு எதிராக செயல்பட்டு. இன்னும் சொல்ல போனா அந்த பகுதியில வந்து கேஷுவல் கான்ட்ராக்ட் லேபரா இருக்கக்கூடிய தலித்துகளோட ஆதிவாசிகளுக்கு நல்ல உறவு இருந்திருக்கு. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து அந்த யூனியன் செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு வாழ்வியல் மாற்றத்தை அந்த தொழிற்சங்கம் கொண்டு வர முயற்சி செஞ்ச போது ஆதிவாசிகளுடைய அந்த வாழ்வியல் அனுபவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப அடிப்படையா இருந்தது. இயற்கையோட அவங்களுக்கு இருக்கிற உறவு,
குடும்பத்துல ஓரளவுக்கு ஒரு ஜனநாயகத்தன்மை, அங்கேயுமே வந்து ஆணாதிக்கம் இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு ஒப்பீட்டு ரீதியான ஒரு ஜனநாயகத்தன்மை இதெல்லாம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு வரலாற்று ரீதியா யோசிக்கும்போது நம்மளுடைய பங்கு அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. அப்ப இது இன்னொரு விஷயம், பொதுத்துறையா இருக்கிறதுனால அவங்க ஆதிவாசிகளுக்கு ஆதரவா இல்லை, அதையும் நம்ம பார்க்கணும். நம்ம இந்த பொதுத்துறை இழந்துட்டு என்னமோ பெருசா என்னமோ காணாம போன மாதிரி நம்ம நினைக்கிறோம். அது சில விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு எதிர்மறையா தான் இருக்குது. ஆனா ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனமும் இங்க இருக்கக்கூடிய சாதி வர்க்க அமைப்பை அப்படியே வைத்துக் கொண்டுதான் செயல்பட்டு இருக்குது. நீங்க ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கு என்ன வேலை கிடைக்குதுங்கிறது வந்து அவங்க சார்ந்து இருக்கிற சாதி வர்க்கத்தை தான் பொறுத்து. ஆதிவாசிகள் கேஷுவல் லேபர், தலித்ஸ் கான்ட்ராக்ட் லேபர், ஸ்கில்டு லேபர் எல்லாமே வந்து ஒண்ணு பிசி இல்லாட்டி எல்லா எஸ்சி. இதுதான் நம்முடைய வர்ண வர்க்க அமைப்பா இருக்குது. எல்லா இதுலயும் இந்த ரூட்கேலா எடுத்துக்கோங்க, பிலா எடுத்துக்கோங்க, நெய்வேலி எடுத்துக்கோங்க, எந்த பொதுத்துறையிலும் இது மாற்றப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனா சங்கர் கோவன் அழகா சொல்லுவாரு, இந்த பக்கம் டவுன்ஷிப், இந்த பக்கம் லேபர் கேம்ப். லேபர் கேம்ப்ல ஆதிவாசி தலித், டவுன்ஷிப்ல ஸ்கில்டு லேபர் பெங்கால்ல இருந்து, டெல்லியில இருந்து, ஏன் தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து இந்த மக்கள் தொடர்ந்து தங்களை அரசியல்படுத்தி கொண்டு போராட முன்வந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய விஷயம். அன்னைக்கு வந்து இது ஆயுதம் தாங்கிய போர் அல்ல, இது வந்து ட்ரேட் யூனியன் பாலிடிக்ஸ். இது வந்து ஒரு சமூகவியல் புரிதல்ல வந்து ஒரு வாழ்வியல் மாற்றத்தை நோக்கி தன்னை நகர்த்திய ஒரு செயல்பாடாக ஒரு அரசியலாக இருக்குது. அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு எங்க தலைமுறைக்கெல்லாம். சட்டருக்கு அணியோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அது யோசிச்சே பார்க்க முடியல, இவங்கெல்லாம் இருந்திருக்காங்களேங்கிறதே வந்து. அப்படிப்பட்ட ஒரு இதுல ஆதிவாசி ஒரு மைய பங்கை வகிச்சிருக்கிறது நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்குது. எங்க சிக்கல் வருதுன்னா இன்றைய அரசியலோட தொடர்புடையது, என்றைக்கு நியோகி வந்து தனி முதலாளிகளுக்கு எதிராக திரும்பினாரோ அந்த தனி முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த அரசு எப்படி செயல்படுது என்பது பட்டவார்த்தனமாக தெரிய வந்தது. அதனாலே அவர் இறந்தும் போயிட்டார், அவர் கொல்லப்படுறார் முதலாளிகளாக தான். அப்ப அன்றைக்கு தொடங்கி அந்த முதலாளிகளுக்கும் அரசுக்கும் உள்ள அந்த உறவு, அது அது சூட்சமமான உறவு, மறைவான உறவுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக அரசு ஒரு பக்கம் பொதுத்துறை வச்சிருக்குது, ஒரு பக்கம் சேமநல விஷயங்களை செய்யறேன்னு சொல்லுது. ஆனால் அடிப்படையில இந்த பகுதிகளில் குறிப்பாக அரசுக்கும் தனியாருக்கும் உள்ள அந்த உறவு என்பது எவ்வளவு தெளிவாக நிறுவப்பட்டுச்சுன்னு நம்மளால பார்க்க முடியும். ஆனா இன்றைய மாதிரி அன்றைக்கு இல்லை, நம்ம அதையும் வேறுபடுத்தி பார்க்கணும். 1990 அப்படி இல்லை நிலைமை. இன்னைக்கு காவல்துறையும் மற்ற விஷயங்களும் முதலாளிகளுக்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்லிமெண்ட்லயோ அசம்பிளிலயோ வேற விதமா பேச முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு. 90s சிவில் உரிமை அமைப்புகள்லாம் போய் போராட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எங்க போய் போராட முடியும் நம்மளால? ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். ஆனா அங்கேயும் நம்ம என்ன பாக்குறோம்னா அந்த தனியார்களுடைய அந்த கெடுபடியான அந்த இது வந்துட்டே இருக்கிற சூழல்ல ஆதிவாசி குரல் அப்படியே அடங்கி போயிடுது. அந்த அரசியல் வந்து அங்க முன்ன மாதிரி தெளிவா இருக்க முடியல. நியோகியோடைய மரணத்துக்கு பிறகு அந்த ட்ரேட் யூனியனும் அவங்களுக்கு தற்காத்துக் கொள்வதிலும் தொடர்ந்து செயல்படுவதும் தான் அதுல அவங்க அக்கறை செலுத்த வேண்டியது. ஸோ அந்த ஆதிவாசியோடைய சிச்சுவேஷன், அந்த குறிப்பாக அந்த ஃபேக்டரிஸை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பெருசா வந்து அதுக்கு பிறகு அந்த அளவுக்கு பேசப்படாத சூழ்நிலையும் பார்க்கணும். இப்போ இந்த சூழ்நிலையில தான் 90s எண்டு அப்போதான் மறுபடியும் வந்து இது எப்போ பேச்சு பொருளா இருந்ததுன்னா மாவோயிஸ்டுகள் பகுதிக்கு வரும்போது ஆந்திராவில் அவங்க செல்வாக்கு குறைய அவங்க இங்க வராங்க வந்து அந்த சமயத்துலதான் மறுபடியும் ஆதிவாசிகள் வந்து அவங்களுடைய நிலைமை வந்து வருது. ஆனா இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா ஆரம்பத்துல வளர்ச்சி, பொதுத்துறை, அதுல உள்ள சிக்கல்கள், அதுல ஆதிவாசிகள் படக்கூடிய பாடு, அல்லது வந்து இந்த வளர்ச்சியினால் வந்து அவர்கள் வெளியேற்றப்படுவது, இதெல்லாம் பொதுவாக பேசப்பட்டாலுமே இந்த இந்திய அரசு வந்து இந்த நவதாராள யுகத்தில் ரொம்ப தெளிவாக நாங்க வந்து உள்ளூர் முதலாளிகளுக்கும் வெளியூர் முதலாளிகளுக்கும் தான் நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கிறோம் தெளிவுபடுத்தின பிறகு ஆதிவாசிகள் அதனால் வரைக்கும் படக்கூடிய அத்தனை பாடுகளும் நம் கண் முன்னால் வந்து கொண்டு நிறுத்தப்பட்டது. 2000 அப்புறம் தான் சிவில் உரிமை அமைப்புகள் அதை செஞ்சாங்க அந்த நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒட்டி. ஆனால் அதே நேரத்தில் ஆதிவாசிகள் மத்தியில் உருவான பல்வேறு விதமான மாற்றங்களின் காரணமாகவும் அவர்களின் குரல் பல்வேறு இடங்களில் ஒலிக்க தொடங்கியதன் காரணமாகவும் இது சாத்தியப்பட்டது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு எப்பவுமே மக்கள் தானே பிரதானம், அமைப்புகள் மக்கள் இல்லாமல் அமைப்புகள் கிடையாது. என்னதான் வந்து நம்ம தொழிலாளர் நலத்தை காக்கும் புரட்சிகர கட்சியாக இருந்தாலும் மக்கள் இல்லாமல் கட்சி மட்டுமே முடிவு செய்வது என்பது எந்தவித சோசியலிச இலக்கணத்துக்கும் வந்து பொருந்தாத ஒரு விஷயம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவங்களுடைய அரசியல்ங்கிறது எப்படி வளர்ந்துச்சு, இவங்க யாரா எப்படி வந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறத நான் வந்து பார்க்கிறேன். அதுல இருந்து தொடங்கிதான் அந்த குரல்கள் வந்து அதை எடுபடாம போயிடுது. ஏன் எடுபடாம போயிடுதுன்னு அதுக்கு அழகான காரணங்களை முன்னால பேசுவர்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா அரசு ரொம்ப தெளிவா, அரசாங்கம் சரி ஊடகங்களும் சரி ரொம்ப தெளிவா இது மாவோயிஸ்டுகளுக்கும் அரசுக்கும் உள்ள பிரச்சனை, இது சட்ட ஒழுங்கை குலைக்கும், தேச துரோகிகளுக்கும் தேசத்தை
வளர்க்க நினைப்பவர்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை அவங்க மாத்திட்டாங்க. துரதிருஷ்டவசமாக இது மன்னிக்கணும், நான் ரொம்ப அதை ஒரு கிரிட்டிசிசமா சொன்னாலுமே கூட மனித உரிமை போராளிகளுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பரப்புரை செய்வது. அண்மையில பேலா பாட்டியா பேசினாங்க, நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். அன்னைக்கு ரவிக்குமார் அவர்கள் சொன்னார்ல, அவர்கள் இதுல அதே அன்னைக்கே அந்த மீட்டிங்கும் வந்துச்சு. பேலா பாட்டியா அன்னைக்கே பேசினாங்க. பேசும்போது அவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய வேலைகள் அவங்க செய்யறாங்கன்னு நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் அவர்களுமே ஆதிவாசிகளை அபலைகளாக தான் பார்க்கிறார். உள்ளூர்ல அவங்களால எதுவும் பண்ண முடியறது இல்லை, அதை செய்ய முடியறது இல்லை, ஆனா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்களே. அதை நம்மால் வெளிச்சம் போட்டு ஏன் அதை நம்ம காட்டணும்னா நமக்கு அப்புறம் எங்கிருந்து நம்பிக்கை வரும்? இப்ப நம்ம எல்லாம் ரட்சகர்களா போகும், நம்ம ரட்சகர்கள் கிடையாது. அவர்களுடைய பிரச்சனைகளை அவரால் பேசிக்கொள்ள முடிகிறது. அதற்கு எப்படி நம்ம முகம் கொடுக்க போறோம், நம்ம அது ஆழத்தை உள்வாங்கி இருக்கிறோமாங்கிறதுதான் பிரச்சனை. 3-4 விஷயங்களை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புறேன். ஒண்ணு, தொடர்ந்து இந்த மாவோயிஸ்டுகளுக்கும் அரசுக்கும் நடக்கிற இந்த போர்ல எல்லா விதமான மக்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்டவங்க, சம்பந்தப்படாதவங்க. அப்போ அண்டர் ட்ரையல்ஸ் பெரிய எண்ணிக்கையில இருக்கிறாங்க. சத்தீஸ்கர் ரீஜன்ஸ்ல அண்டர் ட்ரையல்ஸ் இருக்கிறாங்க. எந்த வகையிலையும் வெளியே வர முடியாதபடிக்கு என்ன வழக்கம் கூட தெரியாம உள்ள பிடிச்சு போட்டவர்கள் இருக்கிறாங்க. அந்த அண்டர் ட்ரையல்ஸ்னுடைய ஃப்ரீடம்காக ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, நமக்கு தெரியாது இதை பற்றி. அண்டர் ட்ரையல்ஸ் எப்படி நம்ம கொண்டு வர போறோம்? மூவ்மெண்ட்னா பகிரங்கமா தன்னை அறிவிச்சுக்காம ஒரு யுத்தமா இருக்கலாம். ஆனா தொடர்ந்து அதற்காக வேலை செய்யக்கூடிய ஒரு குழு, அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஆதிவாசிகள், அவர்கள் மாவோயிஸ்டுகள் அல்ல. அது ஒண்ணு இருக்குது. ரெண்டாவது, இன்னும் நம்ம என்ன பாக்குறோம்னா, அரசியல் ஜனநாயக வழிமுறைகளை பின்பற்றி பேசாவை பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஆதிவாசிகள் வாழக்கூடிய பகுதிக்கு, அதை தொடர்ந்து எப்படி நம்ம நல்லா பயன்படுத்தலாம். இந்த உள்ளூர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளுக்கு எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கலாம். ஏன்னா அந்த பேசா பல்வேறு நம்ம கிராம சபைன்னு சொல்லக்கூடிய அதற்கு இணையான அந்த அமைப்புக்கு நிறைய அதிகாரம் கொடுத்துருக்கு சட்ட அளவுல. அது சட்டம் போதுமான அளவுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலனாலும் உள்ளபடி கூட அந்த உள்ளூர் அமைப்புகள் அவங்களுடைய கருத்தா சொல்லப்படுது. அவங்க விருப்பப்பட்டால் இந்த பகுதியில் தொழிற்சாலை வரலாமா வேணாமான்னு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. பட் அந்த பேசா ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதை பத்தி நிறைய வேலைகள் செஞ்சுட்டு வராங்க. ஜார்க்கண்ட்ல நமக்கு தெரியும், நம்ம மறைந்த ஸ்டாண்ட்ஸ் வாங்கி அவர் அந்த மாதிரி விஷயங்களை அக்கறை செலுத்தி வரவர். பேசா ஆக்டை எப்படி நம்ம செயல்படுத்தலாம், அதுல இருந்து மக்களுடைய பண்பாட்டு உலகத்திலிருந்து எப்படி அதற்கு ஆதரவு தேடலாம். இந்த பகல்கதி மூவ்மெண்ட் ஒன்று ஆரம்பிச்சாங்க. மக்கள் அவங்களுடைய நினைவு சின்னங்கள் அங்க நிறுவுவாங்க. அந்த நினைவு சின்னங்களை பயன்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பரப்புரை செய்யறத ஒரு உத்தியா கையாண்ட ஸ்டாண்ட்ஸ் வாங்கினாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் சத்தீஸ்கர்லயும் இருந்து செயல்பட்டு வராங்க. மூன்றாவதாக ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தொடர்ந்து ஆதிவாசிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த போரில் அந்த சமுதாயம் என்ன இருக்கு தொடர்ந்து நம்ம பாக்குறோம். சல்வா ஜூடும் பற்றி சொன்னார். 2005 ஒரு ஆதிவாசி தலைவர், காங்கிரஸை சேர்ந்த மகேந்திர வர்மா, அவர் அவருடைய அரசியல் நலன்கள், அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த முதலாளிகளோட அவருக்கு இருந்த அந்த கூட்டுறவு நலன்கள்லாம் சுந்தரம் வரும்போது அவர் தான் அரசாங்கத்துக்கு ஐடியா கொடுக்கிறாரு, சல்வா ஜூடும் அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பிக்கலாம். அதாவது ஆதிவாசி மக்களிடமிருந்தே ஒரு படையை பெருக்கி மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நாம் செயல்படலாம். அந்த படையினர் படை அல்ல, அதுல நிறைய பேர் போர்சிபிளா அதுக்குள்ள சேர்க்கப்படுறாங்க. மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த இளைஞர்கள் அதுல போய் சேர்றாங்க. எதுக்கும் இருக்கட்டுமே, நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க போய் சேர்றாங்க. பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க தானே. இது பெரும்பகுதி ஆதிவாசிகள் தான், 90% ஆதிவாசிகள் தான். அப்ப அந்த சமுதாயத்தை என்ன செஞ்சிருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒரே குடும்பத்துல ஒருத்தர் மாவோயிஸ்ட்ல இருக்காரு, ஒருத்தர் சல்வா ஜூடுல இருக்காரு, இன்னொருத்தர் எந்த நிலைப்பாடும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த குடும்பம் என்ன ஆகுது, அந்த சமுதாயம் என்ன ஆகுது, அது நினைச்சு பாருங்க. ஆதிவாசி சமுதாயத்தில் மிக ஆழமான ஒரு வலுவை அந்த சல்வா ஜூடு ஏற்படுத்தி, அது இன்னும் அதனுடைய பாரதூரமான உளவியல் ரீதியான விளைவுகளை நம்ம உள்வாங்கிக்கவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சமுதாயத்துடைய பண்பாட்டு வாழ்வை சிதைக்கக்கூடியது தானே. ஒருத்தர் சந்தேகிக்கிறது, ஒருத்தர் குற்றவாளியா பாக்குறது, குடும்பத்திலேயே அது இருந்துச்சுன்னா அந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உள்ளூர் மோதல்ல ஏறக்குறைய 50,000 1 லட்சம் மக்கள் வெளியேறினாங்க அந்த பகுதியில இருந்து. 50,000 பேர் தெலுங்கானா பார்டர்ல போய் கேம்ப்ஸ், இன்னி வரைக்கும் இருக்கு கேம்ப்ஸ், இன்னி வரைக்கும் அவங்க ரேஷன் கார்டுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமையில அங்க போனவங்க ஒரு குரூப். அந்த குடும்பங்கள் என்னாச்சு, அந்த சமுதாயத்துக்கும் அந்த மண்ணுக்கும் உள்ள உறவு என்ன ஆகும், உளவியல் ரீதியான பாதிப்பு பெண்களுக்கு நேர்ந்த கதி. ஏன்னா ஒரு சாதாரண அந்த சொல்லுவாங்க இல்ல, காவல்துறை சர்ச் அண்ட் கோம்ப் ஆபரேஷன், சர்ச் அண்ட் கோம்ப் ஆபரேஷன்ஸ்ல பெரும்பகுதி பாதிக்கப்பட்டவர் பெண்கள். எந்த வீட்டுக்கு யாரை தேடி போனாலும் பெண்கள் என்ன பண்ணிருப்பாங்க நான் சொல்ல வேண்டியதில்லை.
அந்த அந்த பெண்கள் சந்தித்த சித்திரவதையாக இருக்கட்டும், பாலியல் துன்புறுத்தலாக இருக்கட்டும், அது நம்ம கணக்கிலேயே வரல. அது ஒட்டுமொத்த அது கணக்கிலேயே வராத ஒரு செய்தியாக, வெளியே பேசப்பட முடியாத செய்தியாக, ஒரு எஃப்ஐஆர் கூட ட்ரை பண்ண முடியாத செய்தியாக தான் இது பல பகுதிகளில் இருந்துட்டு வருது. இப்போ இப்படிப்பட்ட அந்த சமூகத்தின் உளவியல் எப்படி இருக்கும்? அந்த சமூகத்திலேயே வந்து சில முரண்பாடுகளும் வரும் தானே இப்படி இருந்துச்சுன்னா. அதுல வர்க்க வேறுபாடுகள் உருவாயிருக்கு. யார் அரசாங்கத்துக்கும் அரசுக்கும் நெருக்கமா இருக்காங்களோ ஒரு வர்க்க ஒரு அளவுக்கு ஒரு வர்க்க தன்மை அவங்களுக்கு இருக்கும்ல, அது ஒண்ணு. ரெண்டாவது, உள்ளூர்ல இருக்கக்கூடிய அத்தனை சண்டைகளையும் வந்து செட்டில் பண்ணிக்கிறதெல்லாம் பயன்படுத்துறவங்க இருப்பாங்க தானே. அப்படிப்பட்ட ஒரு பிளவு உருவாயிருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். பெண்கள் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் பிரச்சனைகள் வந்து குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இன்னும் முழுசா உள்வாங்கிக்கவே படாத விஷயமாக இருக்கு. ஒரு குழந்தைகளெல்லாம் பார்த்து வளருதுன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? இந்த குழந்தைங்க உளவியல் எப்படி இருக்கும்? இப்போ இந்த மாதிரியான விஷயத்த நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ அந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒண்ணு. மிக முக்கியமான சிக்கலா இன்னொன்னு நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நமக்கு வந்து அரசாங்கம் பிரச்சனை தெரியுது, முதலாளிகள் செய்யறது தெரியுது. ஆனா தொடர்ந்து ரவிக்குமார் அதை ஏற்கனவே சொன்னார். வந்து நாங்க முதல்ல மிஷினரிகள் போனாங்க, அடுத்தது RSS போச்சுன்னு சொன்னாரு. RSS வந்து இன்னும் சொல்ல போனா 1930, அப்ப RSS இல்ல, இந்து அமைப்புகள், ஆரிய சமாஜ், இந்து மகாசபை உள்ளிட்ட அமைப்புகள் ஏற்கனவே 1930s இங்க வேலை பார்க்குறாங்க. எங்கெல்லாம் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் போயிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இவங்க போயிருக்கிறாங்க. ஸோ அந்த 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 ரீஜன்ல என்ன இருக்குதுன்னா, ஒரு ஆதிவாசிகள் இந்துமயமாக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு போக்கையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த இந்துமயமாக்கப்பட போக்குங்கிறது இன்னைக்கு துரிதமாக அதை யார் முன்னெடுத்து செல்கிறார்கள்னா, மற்றொரு வர்க்கம், மற்றொரு சாதி, நம்ம அவங்களை பத்தி பேசுறதே இல்லை. பனியாஸ், மெர்கன்டைல் கேபிட்டல், நம்ம வெறும் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் பற்றி பேசுறோம். ஆனா இன்றைக்கு ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு ரோலை பிளே பண்றது ட்ரேடிங் கம்யூனிட்டி தான். அவங்க கடனாளர், கடன் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க, கடன் நடத்துறவங்களா இருக்கிறாங்க, பள்ளிக்கூடம் நடத்துறவங்களா இருக்கிறாங்க. RSS அத்தனை விஷயங்களுக்கும் வந்து துணை போகிறவரா நினைக்கிறேன். நம்ம ஜாதி பேர் சொல்லிதான் பேசணும், வேற வழியே கிடையாது. அந்த அகர்வாலும் அந்த மற்றவங்களும் இவங்களும் அவங்களும் அவங்களுடைய ரோல்ங்கிறத நம்ம பேசுறதே இல்லை. இந்துத்துவத்துக்கு அவங்கதான் பக்கபலம், அவங்கதான் காசு கொடுக்குறாங்க, அவங்கதான் இந்த பஜ்ரங் தள் எல்லாம் தீனி போட்டு வளர்க்குறாங்க, அவங்கதான் வந்து குடிசை பகுதிகளுக்கு அவங்களை அனுப்பிச்சு வந்து மக்களை பயமுறுத்தி செய்யறாங்க, மறைமுகமா செய்யறாங்க. அவங்கதான் தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க. அப்ப அரசு ஒரு பக்கம், கேபிட்டல் ஒரு பக்கம்னா இது இன்னொரு புதுசு இல்லை. ஆனா இது ஒரு ஈக்குவலி டேஞ்சரஸ் போர்ட்டா நகரங்கள்ல, சிறு நகரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு போக்கையும் பார்ப்பீங்க. இதுல ஏற்பட்ட மிக பாதகமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆதிவாசிகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுத்திருக்கு. அது நம்ம யாருக்குமே ஆச்சரியம் இருக்காது. இந்துத்துவ அரசியலை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் கிறிஸ்டியன் ஆதிவாசியும் மற்றவங்களுக்கும் இடையிலும் மிகப்பெரிய பிளவு. எந்த அளவுக்கு அந்த பிளவு ஏற்பட்டிருக்குன்னா, ஆதிவாசி நீ அவனை சொல்லிக்கிட்டீங்கன்னா நீ கிறிஸ்துவத்துல இருக்கக்கூடாது. இது RSS சொல்றது இல்ல, பொதுவாக ஆதிவாசி மனநிலைக்குள் புகுத்தப்பட்ட ஒரு விஷயமாக மாறி போயிருக்கு. நீ கிறிஸ்டியனா இருந்தாலும் நீ ஆதிவாசி கிடையாது. அது எவ்வளவு பெரிய கொடுமை. ஏன்னா மற்ற விஷயங்கள்ல எந்த வகையிலும் அவங்க அந்த சமுதாய வாழ்க்கையிலிருந்து அணையப்படல, எல்லா விஷயங்களும் சேர்ந்துதான் வந்து இருக்கிறாங்க. ஆனா அடிப்படை உரிமைகள் மறுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம். நமக்கு தெரியும், தமிழ்நாட்டுல சாதிய வன்கொடுமைகள் பார்த்தவங்களே இது புதுசு. சுடுகாடு கிடையாது உனக்கு, நீ அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது. கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் பெர்மிஷன் வாங்கினாங்க நம்மளுக்கான சுடுகாட்டுக்காக. சோ இது பக்கம் இதையும் நீங்க பாக்குறீங்க. சோ நீங்க இப்ப ஆதிவாசிகள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த சிக்கல்களுக்கெல்லாம் அவங்க முகம் கொடுக்கறதையும் பாக்குறீங்க. சோ சோனி மாதிரியான ஆட்கள் அவங்களுமே ஒரு காலகட்டத்துல வந்து இந்த கிறிஸ்டியன் ஆதிவாசி வேறன்னு நினைச்சவங்களே வேற மாதிரி சிந்திக்க வந்திருக்காங்க. ஏன்னா இந்த இந்துத்துவ அரசியலுடைய தாக்குதல்ங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குதுங்கிற ஒரு புரிதல்ல அதுக்கு எதிராக அவர்கள் எல்லாமும் கூட பேசக்கூடிய ஒரு நிலையை நம்ம வந்து பாக்குறோம். இப்போ இது மாதிரி பல நிலைகள் அந்த சிக்கல்கள் இருக்கிறத பாக்குறோம். இந்த அத்தனை சிக்கல்களையும் நம்ம இந்த அரசு வந்து மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக தொடுக்கக்கூடிய இந்த போர் என்ற அந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்க முடியாது. அந்த போர் கண்டிப்பாக நடக்கக்கூடாதுங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆயுதம் வேண்டிய இரு குழுக்களும் வந்து சண்டை போட்டுட்டாங்கன்னா மக்கள் தான் அழிவாங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த போர் என்பது ஏறக்குறைய காலனி ஆட்சி காலத்திலிருந்து அந்த பகுதி மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்டு வரும் ஒரு போர். அந்த போரினால வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களாகிய நாம் வந்து சலுகைகளை பெற்றுள்ளோம். நம்முடைய சாதாரண சந்தோஷமான விஷயங்கள், எலக்ட்ரிசிட்டியோ தண்ணியோ, அதுக்காக அவர்கள் வந்து விலை கொடுத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக அவர்கள் அப்பாவிகளாக இருந்து அபலைகளாக இருந்து இதை செய்யல, தொடர்ந்து போராடிட்டு வந்திருக்கிறாங்க. என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சயின்டிபிக் வெப்பன்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனா அவர்கள் என்றைக்குமே போராட அஞ்சியவர்கள் கிடையாது, போராடிட்டே தான் வராங்க.
ஆனால் அவர்கள் வன்முறையாளர்களும் அல்ல, அதையும் நம்ம பார்க்கணும். வன்முறையின் மூலமாக விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் அல்ல. அதனால்தான் சல்வா ஜுடு மாதிரியான அமைப்புகள் அவர்களை உளவியல் ரீதியாக ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. சல்வா ஜுடுல இருக்கிற அந்த போட்டோஸ்லாம் நீங்க பாருங்க, 15 வயசு 14 வயசு. அப்ப ஒட்டு மொத்தமா பல விஷயங்கள் உங்களுக்கு இல்லாத போற ஒரு சூழல கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெட்டு வரும்ல. அப்ப அது எப்படி அது கல்ச்சரையே மாற்றக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டியது. அதனாலதான் இன்னைக்கு ஆதிவாசிகள் எங்களையும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இணையங்கள் சொல்றதுக்கு காரணம், இந்த ஒட்டுமொத்த விஷயமும் அவங்கள பல்வேறு விதங்களை பாதிச்சுட்டு பல்வேறு எதிர்வினைகளை அவங்க செலுத்தியிருக்கிறாங்க. இப்ப அந்த எதிர்வினைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? அப்ப இது எல்லாம் சேர்த்து யோசிக்கணும். கடைசியா நான் சொல்ல விரும்புறது, அந்த ரொம்ப முக்கியமா பெண்கள் அமைப்புகள் ரொம்ப முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. அதை நம்ம வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். இண்டிபெண்டன்ட் விமன்ஸ் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க செய்யற வேலைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலைகள். ஒண்ணு, ஆதிவாசி சமுதாயத்துல இருக்கக்கூடிய நல்ல கூறுகள் இருக்கும் இருந்தாலும் அங்கேயும் ஆணாதிக்கம் இருக்குதாங்க. அதுக்கு எதிராக நம்ம பேச வேண்டியிருக்குது. ரெண்டாவது, அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்க இருக்கக்கூடிய சுரங்கங்களா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூவா மாறி இருக்கு. குறிப்பாக டிபி, டியூபர்குலோசிஸ் மிகப்பெரிய பிரச்சனை அந்த ஏரியால. டஸ்ட் அது இதெல்லாம் சேர்ந்து இந்த டியூபர்குலோசிஸ் எப்படி பாதிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் வெளியிட்டு WHO வரைக்கும் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த மாதிரி தொடர்ந்து அன்றாட விஷயங்கள்ல பெண்கள் அமைப்புகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த மாதிரி ஃபேக்ட் ஃபைண்டிங் எல்லாம் போகும்பொழுது உடனடியாக பெண்களை சந்தித்து பெண்களுக்கு என்னாச்சுன்னு கேட்கிற ஒரு முக்கியமான வேலைகளை அவங்க தான் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் கொஞ்சமாவது நமக்கு வெளியே தெரிய வருதுன்னா பெண்களுடைய செயல்பாட்டினால. UCL மற்ற அமைப்புகள்லாம் இருந்தாலுமே இண்டிபெண்டா விமன்ஸ் குரூப் போய் ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான வேலையா நம்ம பார்த்து புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. இன்னைக்கு நம்ம கடைசியா நம்ம யோசிக்கலாம்னா, இந்திய அரசு நடத்தக்கூடிய இந்த போர் ரவிக்குமார் ஏற்கனவே சொன்னாரு, இது இந்த அரசாங்கம் நடத்தும் போர் மட்டுமல்ல, இந்திய அரசு நடத்தும் போர். அரசு வேற, அப்பப்போ அரசாங்கத்துல அங்கம் வகிக்கக்கூடிய கட்சி வேற. எந்த கட்சியா இருந்தாலும் காலனித்துவ ஆட்சி காலத்திலிருந்து இந்த மக்களை எதிராளிகளாக பார்த்து, நவீனத்துக்கு எதிரானவர்களாக பார்த்து, தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் விருப்பப்படி தீர்மானிக்க இயலாதவர்களாக பார்த்து, அவர்களை என்னமோ சின்ன பிள்ளைங்க பாவம் அப்படின்னு மாதிரி பார்த்து, நாகரிகத்தை பின்தங்கியவர்களாக பார்த்து, அவர்களை மேம்படுத்துவதும் முன்னேற்றுவதும் தான் ஆகப்பெரிய வேலை நினைச்சிட்டு, அந்த மக்கள் என்ன சொல்ல வராங்க, இந்த நவீன உலகில எப்படி அவங்க வாழ விரும்புறாங்க, எதை முக்கியமா பாக்குறாங்கிற எந்த ஒரு கான்வர்சேஷனுக்குமே இடம் இல்லாம தொடர்ந்து அவங்க பாதிக்கப்பட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். நமக்கு தெரியாத மொழியில் அது சொல்லப்பட்டிருக்கலாம், நம்முடைய ஊடகங்கள் அதை முக்கியமா பார்க்காம இருக்கலாம். நம்மை போன்ற சிவில் உரிமையில் அக்கறை உள்ளவர்கள் அங்க வேலை செய்யும் போது அந்த கொடூரத்தையும் வன்முறையும் தான் நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சுக்கிறேன். மக்கள் தொடர்ந்து என்ன செய்யறாங்கிறத நம்ம போதுமான அளவுக்கு கவனப்படுத்தலையும் கூட நம்ம யோசிக்க வேண்டியது. முக்கியமான தலைவர்கள் போராளிகள் சுதா பரத்வாஜ் இருந்திருக்காங்க, எலினா சென், விநாயக் சென், பிரமாதமான வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஒன்றும் நம்ம குறையே சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் எழுத்துக்களை படிக்கும்போது ஆதிவாசிகள் எங்கேன்னு நம்ம கேட்க வேண்டியது. எங்க அவங்க சொல்றாங்க, நான் இந்த பகுதிக்கு போனோம், ஆதிவாசிகளுக்கு போனோம், ஆனா அந்த ஆதிவாசிகள் குரல் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவங்க எப்படி அங்க எங்க இருக்குது அந்த குரல், எங்க போய் மீட்டெடுக்கும்? ஒரு ரவிக்குமார் இலக்கியம்னாரு, மகாஸ்வேதா தேவியோட இலக்கியம் அவர் எப்படி அதை நோக்கி தள்ளிச்சுன்னு சொன்னார். இன்றைக்கு ஆதிவாசி இலக்கிய அமைப்புகள் இருக்கு, ஆதிவாசி மீடியா இருக்கு, ஆதிவாசி கிரிக்கெட் டீம் இருக்கு. இப்ப எல்லா விதத்திலையும் தங்களுடைய இருப்பை அவர்கள் நிலைநிறுத்திட்டு வரும்பொழுது நம்ம எவ்வாறு அதை ஒரு நமக்கான அந்த புரிதலை ஆழப்படுத்த நம்மளால பயன்படுத்திக்க முடியும்? நம்ம எவ்வளவுதான் நம்மை போன்றவர்கள் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லது நம்ம படித்தவங்க நினைச்சிட்டு இருக்க நம்மை போன்றவர்கள் சில முக்கியமான வேலைகள் செய்தாலும் ஆதிவாசிகளுடைய குரல் தான் அங்க இருக்கக்கூடிய அரசியலை தீர்மானிக்கணும். நம்ம தீர்மானிக்க முடியாது. நம்ம உடல் நிற்கலாம், ஆனா நம்ம எப்போ பேசக்கூடாது, அவங்க எப்போ பேசணும் நமக்கு தெளிவு வேணும்ல. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நம்ம அதுதான் நிறைய யோசிக்க வேண்டியிருக்குது. சோனி சோரி ஒரு குரல், 1000 சோனி சோரிகள் நம்ம எடுக்கிறாங்க. அதுதான் நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்களை நமக்கு ஃப்ரண்ட் லைன்ல மீனா கந்தசாமி எழுதினா மட்டும் தெரியக்கூடாது. நம்ம தொடர்ந்து வேற சோர்சஸையும் நம்ம தேடி போய் பார்க்கணும். ஏன்னா அந்த ஆங்கில மீடியாவை மட்டும் நம்பிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். நம்ம நிறைய விஷயங்களை கொஞ்சம் துருவி பார்க்கலாம். இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கு எந்த மொழி போட்டாலும் நமக்கு நம்ம மொழியில பேசுறது அரைகுறையாவது. அதனால நம்ம அந்த விஷயங்களை கொஞ்சம் தேடி நம்ம யோசிச்சு படிக்கிறது நல்லது. அதுக்கு நமக்கு ரொம்ப கண்ணு முன்னால நமக்கு ஒரு உதாரணமா இந்த தலித் இயக்கங்கள் இருந்திருக்கு.
இன்னைக்கு தலித்துகள் வந்து தங்களுடைய அரசியலையும் வரலாற்றையும் பேசும்போது அது வேறு பொருளை காட்டுதில்லை நமக்கு. அப்ப அது மாதிரி நம்ம சில விஷயங்களை வந்து யோசிக்கலாம்னு தோணுது. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். மைண்ட்ஸ் ஆஃப் தலித் ஒருங்கிணைப்பு இந்திய அரசின் பழங்குடி மக்களை அளிக்கும் கதர் போரை உடனடித்து கருத்தரங்கில் பங்கேற்று சென்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள், எனக்கு பிறகு சொற்குழாக்க இருக்கின்ற நீதியரசர் ஐயா ரவிபரந்தாமன் அற்புதமான ஒரு உரையை வழங்கி நெஞ்சில் நிறைந்திருக்கக்கூடிய சகோதரி கீதா அவர்களே, சுரேஷ் அவர்களே, என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த அன்பு சகோதரர் PSS மணி அவர்களே, எழுத்தாளர் சாலமணி அவர்களே, அன்பு சகோதரர் நிகழ்ச்சி ஒருங்கிணைக்க அனுமதிக்கின்ற புளியம்பரம் மோகன் அவர்களே, இங்கே வந்து கண்ணால் பார்க்க முடியாத மக்களுக்கு உதவி அளிக்க வேண்டும் என்ற நிறைவேறி அமர்ந்திருக்கின்ற போராளிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஓட்டே சொல்லுங்க, ஓட்டுக்காக பேசி பழக்கணும். இந்த ஓட்டை வாங்கினா நான் மலையேறி போகணும். எனக்கு தெரிஞ்ச மலைவாழ் மக்கள் சொன்னால், ஓ சிங்கி ஓ சிங்கா, இந்த பாட்டு என்ன பாட்டது? ஒரு பாட்டு வருது, படியேறி சிரிக்கிற காலத்துல படியேறி பிச்சைக்க போக மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச மக்கள் குறவர்கள் அவர்கள் தான். எல்லோருக்கும் நல்லவராக இருப்போமுங்க, நாங்க கொள்கையில எந்த காலம் மாற மாட்டோம் என்ற பாட்டு. அப்படிதான் நம்ம பார்க்கல. ஆனால் அரசாங்கம் என்றால் என்ன என்பதை புதிதாக நாம் படிக்க வேண்டியிருக்கிறோம். இந்தியாவை ஒரு கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு வணிகரமும் ஆண்டு கொண்டிருந்தது. ஒரே ஒரு கம்பெனி, ஒரே ஒரு கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் ஆண்டு கொண்டிருந்தது. இன்று 1000 கிழக்கிந்திய கம்பெனிகள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றன. அம்பானி, அதானி, அவங்களுக்குள்ள எல்லாம் சேர்த்து ஏகப்பட்ட கம்பெனி. ஒரு கம்பெனியை ரத்தி விட்டு நிறைய கம்பெனி உள்ள வந்து எல்லாமே லாப நட்ட கணக்கு தான். இன்னும் சொல்ல போனால் லாப நட்ட கணக்கு என்பது கூட கிடையாது, லாப கணக்கு மட்டும்தான். மக்களையும் அதுக்கு தகுந்த மாதிரி பழக்கிட்டாங்க. ஒரு நாய் இங்க கடத்தும், இன்னொரு நாய் வந்தாலோ அல்லது மனிதன் வந்தாலோ அதை கழிச்சு வரட்ட பார்ப்போம். அது அப்படியே சோச்சோன்னு சொல்லி அடிக்கடி பழந்து போனால் அது பழகிடும். அதே மாதிரி மனிதன் பழகிவிட்டான். இன்னும் எப்படிதான். சமீபத்தில் எங்க ஊருக்கு பகுதியில ரயில் வரவில்லை என்று சதரடி மேலாளர் திருச்சி டிவிஷன்ல போய் மனு கொடுக்கணும்னு கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன். அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது, மீட்டிங்ல இருக்கிறோம் அப்படின்ட்டார். வந்திருக்கக்கூடியவர்கள் முன்னாள் சட்டமன்ற பாண்டிச்சேரியுடைய 2 உறுப்பினர் இருந்தார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நான் இருந்தேன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார். அவரிடம் வந்த பதில், மீட்டிங்ல இருக்கிற ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க, மீட்டிங் முடியவர் 2 மணி நேரம் காத்துருங்க, போயிட்டு வாங்க, இல்லைன்னா போயிட்டு நாளைக்குவாங்க. எதிரில் ஒரு 40-50 பேர் கத்துன்னு கத்தி போராட்டம் நடத்திட்டு இருப்பார். இதுதான் பதில். அப்போ உடனே நம்ம ஆளுங்க ரொம்ப நல்லவங்க, இப்போ பிஸியாக இருக்காங்க, மீட்டிங் தான் போகலாம் அப்படின்னு. எதுக்கு போகணும்? அவர் வரமுடியாது என்ன, அவர் தான் பதில் சொல்லணுமா? அடுத்து ஏஜிஎம் இருப்பார்ல, அடுத்த நிலையோட அங்கே வர சொல்லணும்னு சத்தம் போட்ட பிறகு அவரே வந்துட்டாரு. ஆனால் யாரும் பிடிச்சவங்க கத்துவான் அப்படின்னு அவரே. அப்பதான் அந்த மனுவை வாங்கி நான் பார்த்தேன். நம்ம மக்கள் எழுதியிருக்கிற மனுவை பார்த்தேன். இந்த மனுவை கிழிச்சு போட சொன்னோம். உடனே கிழிச்சு போட சொன்னோம். ஒன்றும் இல்லை, என்ன கேட்டிருக்காங்க, நாகப்பட்டினம், காரைக்கால், நாகூருக்கு ரயில் வேணும், இன்னும் ஊர்ல என்ன வேணும் இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு எழுதியிருக்குன்னா, எங்க ஊருக்கு ரயில் விட்டீங்கன்னா லாபகரமா நடக்கும் இவனே எழுதிட்டான். ஏற்கனவே ரயில்வே கம்பெனி பூரா லாபம் பார்த்துட்டு நிக்கிறான். நம்ம மக்களுக்கு புத்தி இல்லை. எங்க ஊருக்கு ரயில் விட்டா லாபமா இருக்குமா? லாபம் இல்லைன்னா ரயில் விட மாட்டியா? அரசாங்கம் இயக்கணும் இல்லைங்க. நான் அந்த கேட்ட என்னடா வார்த்தை இருக்கு. சென்ட்ரல்ல ஏறி கிண்டியில இறங்கணும்னா 5 ரூபா ஒருத்தன் போக முடியுமா? 5 ரூபா தான் டிக்கெட். அதுக்கப்புறம் தாம்பரத்துக்கு 10 ரூபா டிக்கெட். இந்த 10 ரூபாய்க்கு டிக்கெட்டுக்கு நான் வண்டி விட மாட்டேன், 5 ரூபாய்க்கு டிக்கெட்டுக்கு வண்டி விட மாட்டேன்னு சொன்னா அரசாங்கம் ஸ்தம்பிச்சு நிற்கும்.
அப்ப மக்களுக்கு எது தேவையோ அதை அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. இதுக்கு லாப நட்ட கணக்கு இல்லை. இப்ப லாப கணக்கு மட்டும்தான் லாப நட்ட கணக்கே பார்க்கறது இல்லை. லாப நட்ட கணக்கே பையன் ஓட்டு கொத்தனார் வந்தாரு, வீட்டு வாசல 3 படி இருந்துச்சு, 2 படி ஆச்சு, உயரம் தரையில் தண்ணி வருது, அதனால தண்ணியை வந்து நீ உயர்த்தணும், 2 படி ஆக்கணும். நான் கொத்தனார் சொன்ன உடனே என்னை பார்த்துட்டு, ஐயா அது வீட்டுக்கு ஆகாதுங்க 2 படி ஆக்கணும், ஏன் அது வந்து பொருந்தாது ஆதாரத்துல என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லு வாஸ்து பண்ணீங்க. என்னடா வாஸ்து அப்படின்னா லாபம் நட்டம் லாபம் நட்டம். இப்போ வந்து ஒத்தைப்பட முடிஞ்சா லாபத்தை வந்து முடியும். லாபம் நட்டம் லாபத்துல வரணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்ன 2வது என்னடா லாபம் நட்டம் அப்படின்னு பல்ல உடைச்சிடும் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் என் வயசுல அர்த்தம் கூட 2-3 அவருடைய வேலை செய்யக்கூடிய ஆளுங்க கூட அவங்களும் அப்படியே முறைச்சான் என்னை பார்த்து. நான் சொன்னேன், ஏன் வீட்டுக்கு வந்து நீ ஏன்டா லாபம் நட்டம்னு கணக்கு எழுதுற? லாபம் லாபம்னு கணக்கு எழுது. ஒரு படி லாபம், அடுத்தபடி லாபம். நட்டனுக்கு நீயே எழுதுற, என் வீட்டுக்கு வந்து லாபம் லாபம் கணக்கு எழுதி என் வீடு எல்லாமே லாபமா போக முடியுங்க. பின்பக்கம் வந்துச்சு ஆளு வேலை செய்யறவன் அர்த்தம், அண்ணன் தெளிவா புத்தி கத்துக்கண்ண. நான் அப்பவே சொன்னேன் எல்லா வீட்டுக்கும் போய் இந்த வாசுவை சொல்லாது. அவர் பாரு எல்லாமே லாப கணக்கு இந்திய அரசாங்க மாதிரி, நான் யார் மாதிரி இந்திய அரசாங்க மாதிரி நான் எல்லாம் லாப கணக்கு. போய் சொன்னாலும் லாப கணக்கு, உண்மையை சொன்னாலும் லாப கணக்கு, எப்படி வேணாலும் லாப கணக்கு என்ற நிலையில தான் அரசாங்கம் கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் சாவதை பற்றி கவலையே இல்லை. இவர் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நீதியாசத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். யானைகள் வந்து ஊருக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணுது, அவர் வழக்கு போகுது. யானை வரக்கூடிய வழித்தடத்தில் நீ ஏண்டா ஊடு கட்டின அப்படிங்கிற. யானை வரக்கூடிய வழித்தடத்தில் நீ ஏண்டா ஊடு கட்டினு கேட்டார். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த மலைவாழ் மக்கள் வாழ்கின்ற வழித்தடத்தில் நீ ஏண்டா பேட்டி கட்டன்னு கேட்க மாட்டாங்க. பிரச்சனையா எல்லாத்தையுமே லாப நட்ட கணக்கிலே போயிட்டு 99 நினைக்கிறேன். அதாவது சட்டமன்ற குழுவின் சார்பாக மணிப்பூருக்கு போறோம். இப்போ மணிப்பூர் போராளிகள் ரொம்ப வேகமா, அரசாங்க பாஷையில சொன்னா மணிப்பூர் தீவிரவாதிகள், என் பாஷையில சொன்னா மணிப்பூர் போராளி, ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய நேரம். அந்த குழுவுக்கு தலைவர் வந்து இப்ப காங்கிரஸ்ல இருந்து இப்ப தலைவராக வந்து போனார், அழகி சிதம்பரம் அழகி, அவர் குழு தலைவர். நான் கொஞ்சம் சின்ன நான் 28 வயசு 29 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். ஏதாவது ஜாஸ்தியாக பேசிட்டே இருக்கேன். நிறைய கூட சொல்லுவது ஜோக்கு கூட சொல்லுவது சொல்ல முடியல, கைத்தடிக்க வயசு ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படின்னு ஏதாவது பேசிட்டே பண்ணோட பேசிட்டே இருக்கேன். அப்போ அழகி நானும் ஃப்ளைட்டில் பக்கத்தில் பேசிட்டு ஃப்ளைட் வந்து மணிப்பூர் இம்பாலில் போய் இறங்குது. இறங்கும் போது நாங்கள் இறங்குறதுக்கு நம்மளால தான் கீழே இறங்கிறதுக்கு கீழே வரும்போது எடுத்து நின்றுவோம். இந்த பொட்டியை தலைவர் பொட்டி இவ்வளோ மாதிரி நிற்போம் ஃப்ளைட்டில் போனாங்க. அப்போ பொட்டி எடுக்கணும்னா அழகிட எப்படி உட்கார் அப்படின்றாரு. சுச்சுவேஷனை பார்த்து சொன்னேன், ஐயா இந்த விமான நிலையம் நமக்காகவே திறந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கு. விமான நிலையம் நமக்காகவே திறந்து வச்சுக்கிறது. ஆமா ஆமா, இந்திய போலீஸ் தலைவர் நீங்க வர்றீங்க, உங்களுக்காக விமான நிலையம் திறந்து வச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கிண்டல் வச்சு விமானப்பட்டி இறங்கி சுத்தியும் எல்லை பாதுகாப்பு படகு. அப்பதான் எங்களுக்கு உஷாராவது வரக்கூடாத இடத்துல வந்துட்டோமோ அப்படின்னு இறங்கி ஃப்ளைட்டு அந்த ஹால் ஏர்போர்ட் ரிசீவிங் ஹாலில் போய் ஏறுறோம். உள்ள போனாங்க என்னமோ வேண்டாத ஆள் விருந்தாளி வந்தால் கதவை சாப்பிடுவாங்கல்ல, அதே மாதிரி நாங்கள் உள்ள வர்ற கதவை பட்டு பட்டு சாப்பிட்டான். அழகில் என்னை கூப்பிடுறாரு, நிஜம் தெரிஞ்சுதான் சொன்னீங்க அப்படிங்க. கூட்டம் போக்குல சொன்னேன், சரி இந்த மாதிரி நடக்குது, மற்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி லக்கேஜெல்லாம் ரெடியாக பேக் பண்ணி வெளியே வந்து எங்கள் எல்லாத்தையும் ஒரே பஸ்ஸில் ஏற்றுறாங்க. அப்போ சேர்மன் அழகித்தான் சேர்மன். யூஸ்வலாக எந்த மாநிலத்துக்கு போனாலும் ஒரு சேர்மனுக்கு 2 போலீஸை போட்டு பின்பக்கம் வரக்கூடிய கார்களையோ ஒரு சூழ்ச்சி வாகனே நாங்கள் செல்வது பழக்கம், அரசு வரையறுப்பாங்க. அன்னைக்கு எல்லாத்தையும் ஒரே நாளில் போட்டுட்டு எங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 18 கவச வாகனங்கள் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸோட துப்பாக்கியோட நாங்கள் இம்பாலில் போய் அந்த சுற்றுலா விடுதலை தங்குறோம். ஆனால் நம்ம தேர்வு செஞ்ச ஊர் சரியான ஊரா தெரியலையாங்க அப்படின்னு. அப்போ பஸ்ஸில் ஏறும்போது சொன்னாங்க, உங்களுக்கு இரவு உணவு இங்கே உள்ள சபாநகர் வீட்டில் நம்ம இங்கே குளிச்சு ரெடி ஆகிடுங்க, மாலை நேரம் நம்ம வீட்டில் 8 மணிக்கு சாப்பிடுவோம். போய் அந்த சுற்றுலா விடுதியில் போய் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் அங்கே வந்து 7-8 மணிக்கு தான் சூரியன் மறையும் இருப்பாங்க. எல்லாம் ரெடி ஆகி சாப்பிட போகிறோம். பஸ்ஸில் போகும்போது இருட்டாயிடுச்சு.
போய் ஒரு இடத்த இருட்டில் போய் நிறுத்துறான். தீவிரவாதியை பற்றி கதையெல்லாம் சொல்லிட்டாங்க, போராளிகளை பற்றி. இருட்டில் நிறுத்தி சபா அப்படி சாப்பிட போங்கன்னா இருட்டா இருக்குது, ஒன்றுமே ஒரு 0 வாட் பல்ப் மட்டும் இருக்கு. அழகிட்ட சொன்னேன், அண்ணா இவங்க நம்பி இந்த போலீஸ்கார் நம்பி நம்ம இறங்கக்கூடாது, அயோக்கியப்படுவோம், எங்கேயாவது போய் நம்மளை பணையம் வச்சுருவோம். ஏன்னா நாங்கள் போன அன்னைக்கு தான் ஒரு கான்ட்ராக்டர் அந்த மூளையை வெட்டி எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு அரசாங்க ஒரு ஆடிட்டோரியம், மக்களுக்காக கட்டப்பட்ட ஆடிட்டோரியம் திறப்புல கண்ட 3-4 நாளே உடஞ்சி விழுகுது. இந்த மூளைத்தானே இதை கெடுத்து சொல்லி கூட்டி போய் வச்சு மூளை எடுத்தாங்க. கான்ட்ராக்டர்காரனையும் அந்த பில் அப்ரூவ் பண்ணாலையும் அது நாங்கள் போன அன்னைக்கு தான் நடந்தது. நாங்கள் போன அந்த இதில் வந்து ஒரு சுற்றுலா வந்த 3 பேர் தான், பாக்கி யார் தாக்கி எடுத்தது. நான் சொன்னேன் இறங்க வேணாம் அப்படின்னு, இறங்குங்க அப்படின்னு. எப்படி இருட்டா இருக்குப்பா. இல்லை சார், இந்த நாட்டில் இங்கதான் முக்கியமாக கவனிக்கணும், இந்த மாநிலத்தில் 80% 70% 80% யாருக்கும் மின்சாரம் கிடையாது. அதனால் அரசு அலுவலர்கள், அரசு பதவி இருப்பவர்கள் மக்களுக்கு கரண்ட் இல்லாம அங்க யூஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக போராளிகள் பப்ளிக்கில் லைட்டு போடக்கூடாது, தெருவுக்கு தான் லைட்டு போடணும், கலந்த லைட்டு போட நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நீ 0 வாட் பல்பு தான் போட்டு சபாநாயகர் வீட்டு வாசல்ல 0 வாட் பல்பு மட்டும்தான் எரியுது. அதை அந்த நாட்டில் அதுக்கு கூண்டு கூட்டலாம் இல்லை. நம்ம ஊர்ல வந்து 0 வாட் பல்பு வீட்டு வாசல்ல போட்டு அதுக்கு ஒரு கூட்டு ஒன்று போடணும், அதையும் தெரிவிச்சுக்கலாம் தேவையான டைம். அது பல்புக்கு ஒரு கூட்டு போட்டிருப்பாங்க, அங்கே இல்லை பல்பு. அப்போ நான் சொன்ன கதவை திறக்க சொல்லியா, உடனே வாங்கிட்டாங்க கதவை திறக்க சொல்ல. கதவை திறந்த உடனே சரி வசதியா இருக்குது சபானை கட்டி விட்டான். எப்படி இருக்குது, வசதியா இருக்குதான் சபானை கட்டி போகிறேன். போய் சாப்பிட்டுட்டு வந்து தங்கியாச்சு. என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே வெளிநாட்டில், அதனால நான் எங்கே போனாலும் வெளிநாட்டுக்கு ஃபோன் பேசுவது வந்து அப்போ ஒரு செகண்டுக்கு ₹1, ஒரு நிமிஷம் பேசுறதுன்னா 60 ரூபா பணம் கட்டணும். இரவு 10 மணிக்கு மேலே போனால் 50 பைசா ஒரு நிமிஷத்துக்கு 30 பைசா பண்ண தெரியாது. நம்ம கியூரோடு தான் எஸ்டிடி பேசியிருக்கோம். அப்போ நம்ம வந்து அறைக்கு திரும்பி வந்துட்டோம், சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டோம். அவர் வரும்போது பல கதையை சொல்லி காமிச்சார். அது அவர் போராளிகளுக்கு விரோதமான கதையாக சொல்லி காமிச்சாரு, கேட்டு வந்தார். வந்து நான் ஃபோன் பண்ண போனேன், அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போனேன். அப்போ 2 நிமிஷம் ஃபோன் பேசி 120 ரூபா கொடுக்குறேன். அப்போ ஒரு பையன் கிட்ட வந்து நான் சொன்னான், நீ நிறைய விளையாட்டுக்கு பேசுவீங்க, 1/2 மணி நேரம் பேசுவீங்க, ஏன் பாருங்க 200 ரூபாய்க்கு 1/2 மணி நேரம் பேசுவீங்க, ஒரு நிமிஷத்துக்கு 60 ரூபா, 2 நிமிஷத்துக்கு 120 ரூபா கொடுத்துக்கிறேன், நீங்க 200 ரூபாய்க்கு 60 ரூபா தானே கொடுத்தா நான் வரத்தானே செய்வேன் அப்படின்னு. அப்ப எப்போ பேசலாமோ இல்லை ஒரு மணி நேரம் சொல்லுவா, சரி நான் ரூம் போயிட்டு வரேன். நான் ரூமுக்கு போட்டு வெளியே போகும்போது மிலிட்ரி கேம்ப் சாரி பாபாசக்தி நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன யாரும் கண்டுக்கல. திரும்பி சரி போகும்போது தான் கண்டுக்கலடா, திரும்பி வரும்போதும் கண்டுக்கல. அவன் ஏதோ இந்த புகையை போட்டுட்டு இருக்கான், என்ன புகைன்னு தெரியாது. திரும்பி போறேன், போய் 200 ரூபா கொடுக்குறேன். பஹ்ரைன் நாட்டுக்கு 1/2 மணி நேரம் போன்ல பேசுறேன். அப்ப அங்க ஒரு இளைஞர்கள் 4 பேர் கொஸ்டின் பேசிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா பேசி புரட்சிகரமா தெரியுது. அந்த ஈர்ப்பு என்னை இருக்கும்போது அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கும்போது நாங்க வந்து இந்த போராளி அப்படின்னு நல்லா பேசினாங்க. அப்ப நான் சொன்ன சந்திச்சு பேசலாமான்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ஒரு பயம், நம்மளை தூக்கிட்டு மூலையை வச்சு எம்எல்ஏ கடத்தி கொண்டு போய் என்ன பண்ண, இருந்தாலும் பரவாயில்ல தைரியமா ஒரு தைரியத்தை வச்சுட்டு இது வந்து பத்திரிகையில் வந்துட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு, சரி நம்ம தான் காக்கா மாதிரி ஆச்சு. காக்கா ஒரு உணவு விஷம் இருக்காது, பயந்துட்டு தான் சாப்பிடாது. காக்கான்னு கத்தி அடுத்த காக்காவை சேர்த்து வச்சு சாப்பிடுறதா முயற்சி பண்ணும். காக்கான்னு ஒட்டுமை ஒரு காக்கா தனியாக செஞ்சு சாப்பிடக்கூடாது, அடுத்த காக்காவை சேர்த்து சாப்பிடணும். அதான் உண்மையான காக்கா. நாய் தன் ஜாதியை நன்றி உள்ளவங்க, நாய் தான் மனுஷன் தான் நன்றி உள்ளது. நாய் இன்னும் நாயை சேர்க்க நன்றி இல்லாதது நாய். நம்ம தாக்குப்பதே சொல்லி அப்போ காக்கான்னு கூப்பிடு மாதிரி நேராக நான் கீழே ஒடியாந்து கீழே இருந்தார். அண்ணன் இந்த மாதிரி அட பாப்பா இன்னைக்கு தான் ஒருத்தவங்க மூளையை வெட்டித்தான், நீங்க என்ன வந்து கூப்பிட்டு. இந்த மேயருடைய தாத்தா இருந்தார் எங்களோட வந்து இப்படி ஒவ்வொரு ஆட்டையை கேட்டா யாருமே வர மாட்டேன்ட்டார். டாக்டர் இஎஸ்எஸ் மணி இருந்தார், இஎஸ்எஸ் ராமன், அவரும் வர மாட்டேன்ட்டார். அழகிரி மட்டும் தைரியமா நிஜம் நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் குழு நடக்குது. ஒரு சாலையை போட்டிக்கிட்டு 2 பேரும் போறோம். எந்த மிலிட்ரிங்களை கண்டுச்சு அவன் பொண்ணு விட்டாங்க செத்தாச்சா ஆகட்டும். நாங்கள் போனோம்னா அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டி போகிறோம். ஒரு 10-15 பேர் கூட்டி போகிறாங்க. இருட்டில் கூட்டி போகிறான், எந்த ரூட்லாம் கண்டுபிடிக்க முடியும். போய் உட்கார்ந்த உடனே அழகிரி தர சேர்மன், நமக்கு தான் சேர்மன் அங்கே இல்லை, இருந்தாலும் அந்த மூத்தவர் அண்ணே நீங்களே ஆரம்பிங்க அப்படின்னு. அவர் உடனே அந்த போராளிகளை பார்த்து ஹிந்தியில், எதுல ஹிந்தியில், அங்கே மெட்ராஸ் வந்துச்சு சொல்ற ஹிந்தியில் கேட்டாரு,
ஏன் நீங்க நம்மலாம் இந்தியாவா தானே இருக்கிறோம், ஒன்னா தானே இருக்கிறோம், ஏன் நீங்க தென்னாடு கேட்குறீங்க? ஹிந்தியில கேட்ட பதில் வரல. கை வந்து கழுத்து வந்துருச்சு. அழகிரி கழுத்தப்பட்டுட்டான். மദ്രാஸ்காரன், தமிழ்நாட்டுக்காரன், ஃபர்ஸ்ட் மദ്രാஸ்காரன், தமிழ்நாட்டுக்காரன் ஹிந்தியை எதிர்க்கிறேங்கிற ஒரு மரியாதைக்கு தான் உன்னை இங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சேன். இங்க வந்து ஹிந்தியில பேசியா? எனக்கு ஆடி போச்சு. தொட்டு பார்த்துக்கிட்டேன், தெரிஞ்சிட்டோமா இல்லையா? கழுத்துல கை அழகிரி மாதிரியா சமாளிச்சு மன்னிக்கணும், உங்களுக்கு எந்த மொழியை பேசுறது, எனக்கு ஹிந்தி பிடித்த மொழி அல்ல. நான் வந்து காங்கிரஸ் சொல்லியிருந்தேன், காங்கிரஸ் தானே வந்து இந்த பிரச்சார பாரதியை அடிச்சு விடுவான், அதை நான் காட்டி கொடுக்குறேன். தமிழ்ன்ற வியாச்சாரம் பற்றி காட்டி கொடுக்க மாட்டேன். நான் அழகிரியை வந்து காங்கிரஸ் நான் காட்டி கொடுக்குறேன். உடனே சொன்னாரு, இல்லை இல்லை ஹிந்தியில பேச புரியுங்க சார், எனக்கு ஹிந்தி புரியாது, முடிஞ்சா நீ இங்கிலீஷ்ல பேசு, இல்ல தமிழ்ல பேசணும். புரிய சொல்லணும், ஒண்ணு இங்கிலீஷ்ல பேசணும், இல்ல தமிழ்ல. தமிழ்லையா? நான் உடனே நான் தான் ஆரம்பிக்கிறேன், இந்த முடிச்சிடனே தமிழ்லையா? உடனே பக்கத்துல இந்த தலைவனாக அவங்க ஆளை பிடிக்கிறாங்க, மாதிரி பிடிச்சி பச்சை அப்பா அப்படின்னா என்னடா பச்சை அப்பா 5 வருஷம் படிச்சிருக்கான், அந்த தமிழ்ல கொட்டுறான். அவரை நிறுத்தி பச்சை அப்பாவை சொன்னாங்க, ஏன் நீ தென்னாடு கேட்குறீங்கன்னு சொன்ன கதை, எங்களுக்கு 70% மக்களுக்கு மின்சாரம் இல்லை, நாங்கள் எங்க ஊருக்கு வரணும்னா மங்களகரத்துக்கு தான் வரணும், இல்லைன்னா போக முடியாது வேற நாடு. அப்ப அஸ்ஸாம்ல போய் கவுஹாத்தில போய் திருப்பி போய் சுத்திட்டு வரணும். எங்களுடைய உடை கலாச்சாரம் எல்லாமே வேறு, வாழ்வாதார முறை வேறு, எங்களே ஒரு சாவடிக்கிறீங்க, நீங்க வேட்டி கட்டிக்கிட்டு சட்டை கட்டிக்கிறீங்க, புடவை கட்டிக்கிறீங்க, எங்களை உணவை பாருங்க, எங்களுக்கு மீச அதிகமா முளைக்காது, காடிவா முளை, எல்லாத்தையும் சொல்லி பண்றோம். இதெல்லாம் கேட்டுட்டு அழகி சொன்னாரு, அழகிக்கு ரோசம் வந்துச்சு, இதை கொண்டு போய் சிதம்பரத்தில் பேசணும். அப்ப சிதம்பரம் நேரா தெளிஞ்சு போனோம், சிதம்பரத்தில் போய் இந்த மாதிரி சொல்றோம். அது எப்படி ரோட்டில் அங்கெல்லாம் போய் ஒரு லாபகரமெல்லாம் அமையாது. முதல்ல சொன்ன ரயில் விட்ட லாபம், அவர் சிதம்பரம் சொல்றாரு, லாபகரமெல்லாம் அமையாது, அதெல்லாம் விட முடியாது. ஏங்க ஊட்டிக்கு உள்ள ஊட்டிக்கு சொகுசு வாழ்க்கைக்காக இங்கிலீஷ்கார விட்டுட்டு போனா இப்ப நம்ம விட்டுருவோமா? பாவியர்களா, அவனாவது விட்டா நீ விட மாட்டேங்க. இதை நான் சொல்லல, அழகு வேட்டா சொன்னார். ஆகவே எல்லாமே லாபகரமாக பார்க்கின்ற காரணத்தினால்தான் இது போன்ற பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. உண்மை சகோதரர்களே, மாவோயிஸ்டுகள் பெயரால் அவர்களை கொள்வது, அரசாங்கத்தின் பெயரால் அவர்களை கொள்வது, 2 பேரும் சேர்ந்து கொண்டு விட்டு இவனே மாவோயிஸ்ட் கணக்கு கொடுக்குவான். பிரச்சனை என்னன்னா, இவன் 2 பேரை கொள்ளுவான், அரசாங்கமே கொள்ளும், கணக்கு கொடுக்கணும்ல. நீங்க எல்லாம் போராடி பண்ணி கேட்பாரு, பரமா அவரு சாரு ஐயா நீதிபதி விட மாட்டாரா கேட்பாங்கிறதுக்காக அவன் மாவோயிஸ்ட். இப்போ மோசமான நிலையில அப்ப மக்கள் உரிமையை பாதுகாக்கணும்னு சொன்னா அரசாங்கங்கள் பெரும்பான்மை ஆள வேண்டும், சிறுபான்மை வாழ வேண்டும். இப்ப நாகூர்ல முஸ்லீம்கள் அதிகமான கோயில சுப்பிரபாதம் பாடலாமான்னு நீங்க ஓட்டெடுப்பு வச்சுன்னா வேணாம்னு சொல்லுவாங்க, காமனா. அப்போ சிறுபான்மைக்கான உரிமைகளை மெஜாரிட்டி அடிப்படையில் தீர்மானிப்பது அரசின் உரிமை அல்ல, உரிமையின் அடிப்படையில், பண்பாட்டின் அடிப்படையில், வாழ்வின் அடிப்படையில் இந்த அரசுகளை படிய வைக்க வேண்டும் தான் அந்த காலம். இதை இந்த பிரச்சனைகளை பட்டி தொட்டி எங்கெல்லாம் கொண்டு போகணும், பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போகணும். என்று நம்ம பேசுறோம், ஏதாவது ஒரு சாலையில் இருக்கின்ற காரணத்தால் ஏதாவது பத்திரிகையிலையோ அல்லது இவர் வந்து அவர் வந்து என் உரிமையை கேட்டுறாரு. மலை சாதி மக்களை பார்ப்பதற்கு மலையேறி சொல்லி கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகாத நிலையில் எப்படி போக வேண்டும்? இப்ப அடிப்படையிலேயே ஆடி போய் நிற்கும். பெண்பான்மை வாழ வேண்டும் சொன்னா ஃபுல்லா இந்தியா இந்து நாடு ஆரம்பிக்கிறேன்றான். இப்ப வந்து மலைவாழ் மக்கள் சிறுபான்மை இல்லை, மலைவாழ் சிறுபான்மை இல்லை, மொழி சிறுபான்மை இல்லை. யார் சிறுபான்மை? ஒழிச்சு கட்டுற வரைக்கும் முஸ்லீம் மட்டும்தான் சிறுபான்மை. ஒழிச்சு கட்டுற வரைக்கும் அவனை ஒழிச்சு அடக்கி முடிச்ச பிறகு அடுத்து கொண்டாந்து கிறிஸ்டினா வைப்பான், அடுத்து ஒத்தனே வைப்பான். நீ மலையாள மக்கள் கீழே வரா, அங்க யுரேனியம் இருக்குது, நீங்க அதான் நடந்துருக்கு. யுரேனியத்தை காலி பண்றதுக்கு தானே மணிப்பூரை காலி பண்ணிருக்கிற. அப்போ இது வந்து மனிதாபிமானம் சார்ந்த இந்த உணர்வுகள் இந்த அரபுக்குள் அமைவதில்லை, எல்லா மக்களும் கொண்டு செல்ல வேண்டும். பெரும்பான்மை ஆழ்ந்துட்டு போகட்டும், சிறுபான்மை வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் நமது போராட்டங்கள், நமது சிந்தனைகள் எல்லாமே செல்ல வேண்டும். இது ஒரு போராட்டம் தான் என்ற நிலையில வாய்ப்புக்கு இந்த இயக்கத்துக்கு நன்றி கூறிய விட நன்றி.